அடே முட்டை லக்கா திரும்ப திருட்டு போய் லக்கா நில்லுடா. நீ அப்படியே இங்க இருந்து ஓடிடுறதாண்டா உனக்கு நல்லது. நாத்த பிடிச்ச காரடிங்க இன்னைக்கு என் நாள் நல்லாவே இல்லை. ஹலோ லக்கா ஐயா, கவலைப்படாதீங்க ஐயா, நான் இந்த மாசம் கோட்டாவை முழுசா முடிச்சு விடுறேன் ஐயா. ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்காக தான் கூப்பிட்டேன். இது வந்து உன்னோட அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுங்க ஐயா? இது உனக்கு நல்லதுதான், அதனால நீ ரெடியாவே இரு. போன வருஷம் நீ ஜஸ்ட்ல தான் பாஸ் ஆன, அது ஞாபகம் இருக்குல்ல? நீங்க என்ன சொல்றீங்க ஐயா? இத கண்டிப்பா பண்ணிதான் ஆகணுமா? பண்ணிதான் ஆகணும். இந்த தடவை நீ அத கரெக்ட்டா பாஸ் பண்ணல, உன் வேலை போய்டும். அதுக்கு அப்புறம் என் மேல வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. உனக்கு புரிஞ்சுதுல? புரிஞ்சுதுங்க ஐயா. இத பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. நான் இதுக்கு ரெடியா இருக்கேன். இந்த விக்கு கட்டு பஸ்தான ஒரு பெரிய பைல்வான் மாதிரில இருக்கு. தினமும் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லக்கா சார், உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. இதோ வந்துகிட்டு இருக்கேன். நான் எதுவும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலையே. இது என்னது? இது என்னோட ஹெல்த் செக்அப் ரிப்போர்ட். இதுல என்ன போட்டிருக்காங்கன்னு பாப்போம். எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இல்ல 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 இல்ல, இது சாத்தியமே இல்ல. இல்ல இது எப்படி நடந்துச்சு? இது ஒரு கனவா? இது கனவு இல்ல, உண்மைதான். ஆனா இது சாத்தியம் இல்ல. நான் சாக போறடா. இந்த சோகமான நேரத்துல யாரு எனக்கு கால் பண்றது? சொல்லுங்க ஐயா. ரிப்போர்ட்ட நான் பார்த்தேன். நீ சாக போற. தேவலாம நேரத்துல நீ நிக்காத. உன்னோட கடைசி காலங்கள்லயாச்சு நீ கொஞ்சம் நல்லா வேலை பார்த்து நல்ல பரங்கள வெட்டி எடுப்ப. என்ன புரியுதா? நீ இப்ப வெட்டியா உட்கார்ந்து ஃபீல் பண்ணாம போய் மரத்தை வெட்டுடா. முடியவே முடியாது. நான் சாக போறேன். நீங்க என்னைய வேலை செய்ய சொல்றீங்களா? என்னால வேலையெல்லாம் எதுவும் செய்ய முடியாது, புரியுதா? ஒன்னு சொல்லட்டுமா? இதுக்கு மேல உங்களோட கத்தல் எதையும் என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. போய் சாவியா. இன்னைக்கு நான் என்ன பண்ணணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். என் அம்மா இங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஐயோ, எனக்கு என்ன ஆச்சு? அடே லக்கா, இப்படி உக்காந்துக்கிட்டே இருக்காதரா. நான் இதை எப்படியாவது என் அம்மா அப்பா கிட்ட சொல்லியே ஆகணுமே. ஆனா இது தெரிஞ்சா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல. நான் அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பல. ஆனா ஒரு மகனோட நிலைமை தெரிஞ்சாகணும்ல. ஹலோ, யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க? மம்மி, நான் தான் லக்கா பேசுறேன். ஹாய் கண்ணா, நீ என்ன இன்னும் இன்னைக்கு வேலைக்கு போகலையா? எல்லாம் ஓகே தானே? அது வந்து நான் உனக்கு உடம்பு சரியில்லையா? உனக்கு ஏதாவது பிரச்சனையாப்பா? கண்ணா கண்ணா, நீ நல்லா தானே இருக்கப்பா? அம்மா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கொஞ்ச நாளா வேலை ரொம்ப அதிகமா இருக்குல்ல, அதனாலதான். நீ என்ன பயமுறுத்திட்ட. இல்லம்மா, எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் ஒரு குதிரை மாதிரி நல்லா உறுதியா இருக்கேன். ஆமா, இத கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் உங்க அப்பாவும் உன் மேல அதிக அன்பு வச்சிருக்கோம். சரி மம்மி, அப்பா எங்க? நான் அவர்கிட்ட பேசணும். உன் அப்பா ஹாஸ்பிடல் போயிருக்காரு. அவருக்கு பிபி அதிகமாயிடுச்சு. இதை ஏன் நீங்க முன்னாடியே என்கிட்ட சொல்லல? நீ வேலையில எப்பவுமே பிஸியா இருக்க, அதான் உன்கிட்ட சொல்லலப்பா. சரி, நான் இப்ப ஹாஸ்பிடல் கிளம்பணும் கண்ணா. அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஹலோ, சட்டுப்புட்டு கொரியர். நான் எதுக்கு பகல் கனவு கண்டு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கேன்? நான் வெளியில போய் என்னோட வாழ்க்கைய வாழணும். சாகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னு என்னால யோசிக்க முடியல. இப்ப யாரு போன் பண்றது? ஒரு வேளை சாரோட போனா கூட இருக்கும். ஒரு நிமிஷம், இப்போ என்னோட வாய்ப்பு. அடே, போன் பண்றத நிறுத்துறா. எனக்கு ஒன்னிய பார்த்து பயம்லாம் கிடையாது. எனக்கு ஒன்னையும் பிடிக்கல, இந்த மரம் வெட்டுற வேலையும் பிடிக்கலையா. நீ இந்த வேலைக்கு எனக்கு பதிலா வேற யாரையாவது தேடிக்கோ. அவனாவது உன்கிட்ட தங்குறாடான்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் எழுதியாச்சு.
இதெல்லாம் என்னால பண்ணிட முடியுமா? ஆ? இந்த செயின்ஸா என்கிட்ட எவ்வளோ வருஷமா இருக்கு, பல வருஷமா இருக்கு. நான் இதை கொண்டு போய் யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு வரணும். இதோட என்னோட மரபற்ற வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. திருட்டு பையில லக்கோ, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கடா. நான் மரபற்ற வேலையை விட்டுட்டேன்டா. நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நீ போய் சொல்ற மாதிரி தெரியுமா? சாகறதுக்கு முன்னாடி இந்த 2 நாத்த முடிச்ச கரடிகளுக்கும் ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும். இந்த புக்கு யாருன்னு உங்களுக்கு காட்டணும். திருட்டு பையில லக்கோ. டேய் தம்பி டப்ளு, உனக்கு ஒண்ணும் ஆகலல? ஓ டேய் அண்ணா, இது என்னடா? அந்த லக்காவுக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லடா. இப்ப எனக்கு அவனை நினைச்சு கஷ்டமா இருக்கு. அதுக்கு பின்னாடி பாரு, அந்த பக்கமும் ஏதோ எழுதி இருக்கு. இது என்ன? இதுதான் அவனோட கடைசி ஆசைன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா அண்ணா. நம்ம போய் அவனுக்கு உதவி பண்ணலாம்டா. என்ன, லக்காவுக்கு கடல்ல நீச்சல் அடிக்கணுமா? எனக்கு தெரியல. அதை எப்படி பண்ண வைக்கிறது? டேய் நில்லுடா. ஆறுலயும் தண்ணி இருக்குல்ல, அது சரியா இருக்கும்ல? இது ஒரு நல்ல யோசனை தான்டா. வட தம்பி இங்கதான் இருக்கான். நீங்க 2 பேரும் என்னடா பண்றீங்க? என்னடா வேணும் உங்களுக்கு? அடே என்னை விடுங்கடா. டேய் என்னை எங்கடா கூட்டிட்டு போறீங்க? என்ன விடுங்கடா, விடுங்கடா. 2 பேரும் என்னை எங்கடா கடத்தி கூட்டிட்டு போறீங்க? அடே தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்கடா, என்ன விட்டுருங்கடா. கொஞ்சம் பொறுமையா இருடா லக்கா. அடே என்னடா பண்றீங்க? 2 பேரும் எனக்கு என்ன பண்ண போறீங்க? என் கிட்ட வராதீங்கடா. ஐயோ இல்ல, எனக்குதான் நீச்சல் தெரியுமே. இது பிரமாதமால இருக்கு. ஜாலியா இருக்கு. டேய் அண்ணா, அவன் எங்கடா போனா? உனக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? கவலைப்படாதடா, அவனுக்கு நீச்சல் அடிக்க தெரியும். வண்டியில நீச்சல் அடிக்கிறது எவ்வளவு ஜாலியா இருக்கு. இதை நாம எப்படியோ பண்ணிட்டோம். ஆனா அடுத்தது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். ஒரு பறவை மாதிரி பறக்க ஆசைப்படுற போல இருக்கு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். என்ன? சிக்குவோட இறக்க வேணா நம்ம கடன் வாங்கிக்கலாம். ஐயோ ஒழுங்கா என்னை முதல்ல கீழே இறக்கி விடுங்கடா. போது, இதுக்கு மேல முடியாது கரடிகளா. நீங்க இதை எனக்காக தான் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இதுக்கு மேல என்னால தாங்க முடியாதுடா. என்கிட்ட அதிகப்படியான நேரம் இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடியும் நான் சாக விரும்பல. அண்ணா, நம்ம லக்காவுக்கு உதவி பண்றதை நிறுத்தியே ஆகணும்டா. புரிஞ்சுதா? ஆனா நம்ம பக்கத்துல இருந்து நம்ம முழுசா முயற்சி பண்ணிட்டோம். இதுக்கு மேல நம்ம விட்டுருவோம். டேய் தம்பி, அவன் கடைசியா எழுதியிருக்கிற விஷயத்துக்கு இப்ப நம்மளால உதவ முடியும்டா. லக்கா நம்ம 2 பேரையும் அடிக்க ஆசைப்படுறோம். இது எப்பவும் ஆசைப்பட்டுக்கிட்டே தானடா இருப்போம். இப்ப நாம அவங்கிட்ட அடி வாங்கிக்கலாம்டா. ஓகே. வேணாண்டா, இதுக்கு மேல என்னால எதையும் தாங்க முடியாதுடா. என்கிட்ட வராதுங்கடா. நீங்க மட்டும் என்னைய தொட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டா. புரியுதா? இந்தாடா. என் கையு, என் கையு. நீ எப்படிடா இவ்வளவு சக்திசாலியான லக்கா? ரொம்ப வலிக்குதுடா அண்ணா. என்ன, உண்மையிலேயே நான் தான் அடிச்சனா? என்னடா இன்னொன்னு வேணுமா? வலிக்குது வலிக்குது. எனக்கு பயமா இருக்கு. இது ஒரு ஆரம்பம் மட்டும் தான்டா. என்ன பண்றது பாருடா. ஒரு வழியாடா இவங்கள தோக்கடிச்சிட்டேன். வேலை செஞ்சிருச்சு. என்னால நம்பவே முடியல. வாடா அவன் பின்னாடி போய் பார்க்கலாம். சரிடா. ஹலோ சார், பேசுறது லக்கா சாருங்களா? ஆமா, நான் தான் டாக்டர் ஃபிளமிங்டன் பேசுறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு நாங்க தவறான ரிப்போர்ட் அனுப்பிட்டோம். சில நேரங்கள்ல இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. என்ன, நான் நல்லா இருக்கடா. பிரமாதம். தேங்க்யூ தேங்க்யூ. லக்கா நல்லா இருக்கா? நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் உங்களை அடிச்சு போட்டு வந்தேனேடா. ஒரு
புள்ளி விவரத்தின்படி நம்ம நாட்டுல விற்கக்கூடிய அனைத்து பொருட்களின் விலையும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு, சில இடங்கள்ல பொருட்களுடைய விலை 50% உயர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த விலை உயர்வுனால மக்களோட தினசரி செலவுகள் அதிகரிக்கும்னு, அது மூலமா பெரிய பாதிப்பு வரும்னு சொல்றாங்க. என்னையா சொல்ற நீ? இப்ப இத பத்தி பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னு நாம கேட்கலாம். நான் சேர்த்து வச்ச பணம் மதிப்பு இல்லாம போயிடுச்சு. எல்லா பொருட்கள விலையும் அதிகமாயிடுச்சு. நான் என்ன பண்றது? எல்லாம் ரொம்ப விலை ஏறி போனதுனால இப்ப நான் எதுவும் வாங்குறதே இல்ல. எல்லாரும் நிலமையும் என் நிலமை மாதிரியே இருக்கு. நீங்களே கேட்டிருப்பீங்க, பொதுமக்கள் எல்லாரும் நிம்மதியா சாதாரண வாழ்க்கையை வாழவே ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் விலையும் அதிகமாகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு, சம்பளத்தை அதிகப்படுத்துறது. லக்கா, ஹலோ பாசு, நான் லக்கா பேசுறேங்க ஐயா. என்னாச்சு லக்கா? உன்னோட குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி, எனக்கு தேவையான மரங்கள் ரெடியா இருக்கா? ஐயோ இல்லங்க ஐயா, அது என்னன்னா அநேகமா நீங்க இன்னும் இதை கேள்விப்படலன்னு நினைக்கிறேங்க ஐயா. அது என்னன்னா எல்லா பொருளோட விலையும் ஏறி போச்சு. அதான் நீங்க என்னோட சம்பளத்தையும் ஏத்துவீங்களான்னு. என்கிட்ட சம்பளத்தை ஏத்தி கொடுக்க சொல்ற அளவுக்கு உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? நீ உன் சம்பளத்தை சம்பாதிக்க நீ முதல்ல வேலை செய்யணும். ஆமா முதலாளி, எனக்கு அது தெரியும். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சம்பளம் ஏத்தி கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் கடுமையா உழைக்க உதவியா இருக்கும். கண்டிப்பா ஒரு ஜோக்கர் தான் லக்கா. என்னால உன் சம்பளத்தை ஏத்த முடியாது. ஆனா உனக்கு ஒரு பனியன் அனுப்புறேன். அதை நீ வித்து உன்னோட செலவெல்லாம் பாத்துக்கோ. என்னது பனியனா? என்ன கொடுமடா இது? சார், உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. தேங்க்யூ. இந்த பனியனு ரொம்ப சீப்பான குவாலிட்டி மாதிரில தெரியுது. ஊருக்குள்ள போனா கண்டிப்பா இதை வாங்குறதுக்கு மக்கள் இருப்பாங்க. வாங்கப்பா வாங்க, வந்து கலரான பனியனை வாங்கிக்கோங்க. வாங்க வாங்க, வந்து உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க வாங்கிட்டு போங்க. இது ரொம்ப குவாலிட்டியான பனியனுப்பா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் இதை ரொம்ப கம்மியான விலைக்கு விக்கிறேன். வேணும்னா நீங்களே பாருங்க. 1 வாங்கினா 30, 2 வாங்கினா 50. கம்மியா இருக்குல்ல? இந்தாங்க, இத உங்க பக்கத்துல வச்சு பாருங்க. வேணுமா? கம்மி விலைக்கு கொடுக்குறேன்ப்பா. இல்ல எனக்கு வேணாம். ஆனா இது உங்களுக்கு வேணுமாங்க? ஆனா இப்ப எனக்கு வேண்டாம். கொஞ்சம் நில்லுங்கப்பா, நில்லுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சரி, என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. இப்ப என்ன பண்றது? சரி, என் பீரோலுக்குள்ளே வச்சிருவோம். இந்த துணியெல்லாம் விற்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மரத்தை வெட்டுறது அதை விட எவ்வளவு சுலபமா இருக்கு. இந்த மரத்தை கொஞ்சம் பாரு, எவ்வளவு உயரமா நல்ல தடியா அற்புதமா இருக்கு. சரிடா. எவன்டா அது? எவன்டா இதை தூக்கி என் தலையில அடிச்சது? போடா, நூல் இழுத்து தப்பிச்சு. திரும்ப வந்துட்டியா? எங்களை மறந்துட்ட போல இருக்கு. நீங்களும் திரும்ப வந்துட்டீங்களா? உங்களால எனக்கு தலைவலி தாண்டா. என்ன துரத்துறத எப்பதாண்டா நிறுத்த போறீங்க? நான் மரத்தை வெட்டுறத உங்களால தடுக்கவே முடியாதுடா. நான் உங்களை விட மாட்டேன்டா. என்ன எனக்கு ரொம்ப தைரியமா வரா? அண்ணா இருடா, நான் பாத்துக்கிறேன். ஏய், இந்தடா தேன் பானு. என்னடா பண்றீங்க? லக்கா, நீ நல்லா இருக்கியாடா? நான் எப்படிடா நல்லா இருக்க முடியும்? தாங்கள் எடுக்க விரும்பும் தொகையை என்டர் செய்யவும். மன்னிக்கவும், உங்களுடைய கணக்கில் போதுமான பணம் இல்லை. ஐயோ, பணமே இல்லையா? என்னோட எல்லா பணமும் எங்க போச்சு? என்னடா இது? எனக்கு எல்லாம் இப்படி நடக்குதே. ஓ, அவர் போட்டுட்டு இருக்க டி-ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. இங்க என்னடா நடக்குது? ஏய், இங்க பாரு. உன்னுடைய பனியன் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மிருகத்தோட கால் தடம் ரொம்ப அருமையா இருக்கு. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஒன்னு கொடுங்க. எனக்கு ஒன்னு வேணும். ஆமா, எனக்கு ஒன்னு கொடுங்க. எனக்கு வேணும். எனக்கும் கொடுங்க. எனக்கு ஒன்னு கொடுங்க. அது இத நானே பண்ணதுப்பா. சரி சரி சரிப்பா, இங்கே இருங்க. நான் போய் உடனே எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே? நான் இதுல வெறும் கரடியோட கால் தடத்தை மட்டும் போட்டா போதும்.
ஆனா இது உண்மையான கால் தடம் மாதிரி இல்லையே. ஆ, நான் இப்ப அந்த கரடிகளை தேடி கண்டுபிடிச்சாகணுமே. டேய் அண்ணா நீ ரெடியோ? இந்தோ. ஓ டேய் அண்ணா இப்ப நீ என்கிட்ட தூக்கி போட்டுடோ. சரிடா, இங்கதான் இருக்காங்களா? நாம போய் இப்ப வேலையை பார்க்கலாம். இதோ புடி. ஏய் லக்கா, எங்க எங்க இவன் எதுக்கு இங்க வந்தோம்? அப்புறம் இவ்வளவு டி-ஷர்ட்டும் எடுத்துட்டு வந்திருக்கோம். உன்கிட்ட ஏ சைஸ்லயும் டி-ஷர்ட் இருக்கோ? ஏய் லக்கா, நீ என்ன பண்ணலான்னு வந்த சொல்லுடா. இன்னும் மரத்தை வெட்டலான்னு வந்தியாடா? இல்ல இல்லப்பா, நான் அந்த வேலையே விட்டுட்டேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு உங்களோட உதவிதான்ப்பா தேவை. நான் ஊருக்குள்ள இந்த பனியனை வித்துக்கிட்டு இருக்கேன். நீங்க உங்களோட கைரகையை வச்சுக்கனா இது ரொம்ப நல்லா விற்கும்னு நான் நினைக்கிறேன். டேய் தம்பி, இங்க வா, நல்லா கேட்டுக்க. அவன் ஏதோ புதுசா கொண்டு வந்திருக்கான். எனக்கு இதுல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. நாம இவனுக்கு உதவி செய்யலாமா? உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? கண்டிப்பா இல்ல. நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சூழ்ச்சி இருக்குண்டா. நாம முட்டாளா ஆயிடக்கூடாது. சரி, என்னப்பா சொல்றீங்க? எனக்கு நீங்க உதவி பண்றீங்களா? முடியாது. என் நாத்த பிடிச்ச கரடிகளா, அவங்கள மதிச்சு வந்த என்ன அவமானப்படுத்திட்டீங்கல்ல. நீ எப்படி பெரிய புத்திசாலிடா. இப்போ மரத்தை வெட்டுற மாதிரி நடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. இவனை சொன்னதுக்கு அப்புறமும் அவன் மரத்தை வெட்ட வந்திருக்கோம். இந்த தடவை அவனால தப்பிக்க முடியாது. நல்லா பாரு, என்கிட்ட தெரியாம கூட மோதிடாதடா. ஒரு நிமிஷம் இங்கேயே இருப்பா. இங்க பாரு, நான் திரும்பவும் வந்துட்டேன். உன்னோட கைய இந்த மாதிரி நீட்டு. ஓகே, குட். சரிடா, இப்ப என்னை அடி. திருட்டு பையல லக்கா, உனக்கு தெரியலடா, நான் உண்மையிலேயே ஒரு பைத்தியம். இப்ப நான் உன்னை சும்மாவே விட போறது இல்லடா. வாடா வாடா, முடிஞ்சா வந்து என்ன அடி பார்க்கலாம். நீ எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன்டா. வேலை செஞ்சிருச்சு. என்னைய புடிக்க முடிஞ்சா புடிச்சு போடா. இது உனக்கு தேவைதான்டா. என்னோட தேனை நீ என்கிட்ட திரும்ப கொடு. எனக்கு பணம் கிடைக்க போகுது. வாங்கப்பா வாங்கப்பா, வந்து பனியன் வாங்கிக்கோங்க. ஒரு பனியன் 20 ரூபாய் தான். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்கிட்டு போங்க. எடுத்துங்க எடுத்துங்க, பனியன் வாங்குங்க. எல்லாம் கம்மி விலைக்கு கொடுக்குற பாருங்க. சீக்கிரம் வாங்க வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. வாங்கப்பா வாங்க. ஒரு வழியா என்னோட கைக்கு பணம் வந்துருச்சு. ஏ கரடிகளா, எங்க பாருக்கீங்க? வாங்க, வந்து எனக்கு உதவி பண்ணுங்க. நாங்க தான் முன்னாடியே முடியாதுன்னு சொல்லிட்டோம்ல. ஆமா, இப்ப எனக்கு பசிக்குது. இப்ப எதுக்காகடா நீ வந்த? அடே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கடா. ஒழுங்கா திரும்பி வாங்கடா கரடிகளா. இருங்க. அப்படின்னா நான் இப்போ மரத்தை வெட்ட போறேன். அதாவது இப்ப நாங்க உடைச்சு போட்டுட்டு வந்த ரம்பத்தை வச்சாடா. டேய், இங்க பாருங்கடா, நான் செடிகளை புடுங்க போறேன்டா. என்னடா இந்த யோசனை வேலை செய்ய மாட்டேங்குது. இப்போ நான் வேற ஏதாச்சும் ஐடியாவை யோசிச்சாகணுமே. திருட்டு பையல, திருட்டு பையல நான் ரெஸ்ட் எடுத்தாகணும்டா. என்னால இவனை சுத்தமா புரிஞ்சிக்கவே முடியலடா. எதுக்காக அவனுக்கு நம்ம கையச்சு தேவைப்படுது? வாங்க வாங்க, அருமையான பனியன் இருக்கு, வந்து வாங்கிக்கோங்க. அனிமல்ஸோட கால் தடங்கள் இருக்கிற இவங்களுக்குலாம் இந்த பனியன் எங்க இருந்துடா வந்தது? ஆமா, வாங்கிக்கோங்க. அருமையான பனியன், அழகான பனியன், குறைஞ்ச விலையில இருக்கு. வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. அழகான பனியன், வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. சார் எனக்கு கொடுங்க சார், ப்ளீஸ் சார். சார் எனக்கு கொடுங்க சார். எல்லாரும் ஏன் பனியன் மாதிரியே போலியை எடுத்து வைக்கிறாங்களே. எனக்கு மட்டும் ஏட்டா இப்படி எல்லாம் நடக்குது?
அண்ணா இங்க போ, சீக்கிரம் வாவே. என்ன விஷயம்டா தம்பி, உனக்கு தேன் கிடைச்சதா? இல்ல, என்னடாச்சு? கொஞ்சம் பாரு. ஆஹா, என்ன அழகா இருக்கு. இரு, நான் போய் மத்த நண்பர்களையும் கூட்டு வரேன். வசந்த காலம் பிறந்துடுச்சு. வாவ், கடைசியில வசந்த காலம் வந்துருச்சு. ஏஹே. ஆஹா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நாம நாளைக்கு இந்த வசந்த காலத்துல இந்த பூக்களை எல்லாம் வரவேற்கலாம். என்ன முட்டாள்தனமான ஐடியா இது. என்ன முட்டாள்தனமான ஐடியா? ஏய், ஒரு நிமிஷம் நில்லுங்க, ரொம்ப ஜாலியா இருக்கும். சொல்றது கேளுங்க. அப்ப இன்னொன்னு இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சுவையான பழங்களை நான் தயார் பண்ணா அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? நல்லா இருக்கும்ல? என்ன? அது சூப்பரா இருக்கும். கவனமா கேளுங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு சின்ன வேலை செஞ்சு கொடுக்கணும். பப்ளு, நீங்க 2 பேரும் சேர்ந்து சிண்டுக்கு தகவல் கொடுத்துருங்க. பாபு, பழங்களை ஏற்பாடு பண்ண வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. உத்தரவு மகாராஜா. சரி, எல்லாமே முடிவாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இங்க வந்த மாதிரியே எனக்கு தோணவே இல்லையே. வாஹா, எம்புட்டு ஒரு அழகான மரம் இது. இத வெட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எனக்கு கொடுத்த வேலையை நான் கண்டிப்பா செஞ்சே ஆகணுமே. சரி, இப்ப வெட்டுற வேலையை நாம ஆரம்பிக்கலாம். என்னடா ஆச்சு இதுக்கு? இது வேலை செய்ய மாட்டேங்குதே. என் ஒண்ணுக்கும் உதவாத துரு பிடிச்ச செயின்ஸா, என் வேலையை நீ நாசமாக்கிட்டீங்க. ஹலோ, யாருமா அது? நான் தான் உன்னோட பாஸ். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நீ திரும்பவும் என் வேலையை முடிக்கலையா? உதவாக்கற, நீ கொடுத்த வாக்க நீ மறந்துட்டியா என்ன? நான் கேட்கிறதுக்கு பதில் சொல்லு. அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா, அது என் செயின்ஸா ரிப்பேர் ஆயிடுச்சு. அதாவது அந்த காட்டு விலங்குங்க என் செல்ல செயின்ஸாவை ரிப்பேர் ஆக்கி பிடிச்சிங்க. அதுங்க உன்னை விட்டு இன்னும் போகவே இல்லையா? ஆமாங்க ஐயா. அதுங்கெல்லாம் உன்னை விட ரொம்பவே புத்திசாலியா இருக்கு, தெரியுதா? கண்டிப்பாங்க ஐயா. இப்ப இதுதான் உனக்கு முதல் வேலை. எப்படியாவது அந்த காட்டுல இருந்து அந்த விலங்குங்க எல்லாத்தையும் விரட்டி விட்டு. அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. ஆனா அவங்க நமக்காக இதெல்லாம் பண்றாங்க. என்னால இத நம்பவே முடியல. இது நம்ம வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான நாளா இருக்கு. இதுங்க இங்க என்ன பண்ணுதுங்க? இது எல்லாத்தையும் என்னால நம்பவே முடியல. அந்த பூக்களை வரவேற்கிற பார்ட்டில என்ஜாய் பண்ணனும்னா ரெஸ்ட் எடு, என்ஜாய் பண்ணு. முதலாளி இதுக்கு கதையை மொத்தமா முடிக்க சொல்லியிருக்காரு. நான் சீக்கிரமா ஏதாவது ஒரு வழியை யோசிச்சாகணும். ஒரு நிமிஷம், இதுங்க இப்போ உங்களை பத்தியா பேசினாங்க? ஐடியா வந்துருச்சு. நேத்து நான் உருவாக்கின எந்திரம் என்னோட வேலையை ரொம்ப சுலபமாக்க போகுது. இது எனக்கு கை வந்த கலையாச்சே. இந்த அழகான வசந்த காலத்தையும் உங்களையும் இங்க வரவேற்கிற. இந்த ஆண்டோட அழகான பருவ காலத்தை கொண்டாடுறதுக்கான நேரம் வந்துருச்சு. இது நான் வந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய முதல் வசந்த காலம். இந்த கூட்டத்தோட தலைவனா நானு உங்க எல்லாரையும் என்னுடைய முக்கிய விருந்தாளியா வரவேற்கிறேன். அவங்க யாருக்கும் உன்னோட சொற்பொழிவுல எந்த அக்கறையுமே இல்ல. என்ன முடிச்சிடு. கொஞ்சமாவது மரியாதைனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பப்ளு, என்கிட்ட இப்படி நடந்துக்கிறதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்தது? வணக்கம் நண்பர்களே. வணக்கம். உனக்கு என்ன வேணும்? எதுக்காக இங்க வந்திருக்க? போடாதீங்க, நான் இங்க சமாதானத்துக்கு தான் வந்திருக்கேன். நானும் உங்க கூட இந்த பார்ட்டில சேர்ந்துக்கலாமா? உங்களுக்காக நான் இங்க என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க. சாப்பாடு. முதல்ல சாப்பிடணும். இது சாப்பிடறத விட ரொம்ப ஜாலியா இருக்கும்டா. இந்த விளையாட்டு உங்களை அப்படியே மயங்க வச்சிரும். இப்போ நான் வந்து மோள வாசிக்க போறேன். அதை நிறுத்தும் போது இது யார் கையில இருக்கோ அவங்க இங்க வந்து ஏதாச்சும் பண்ணி காட்டணும். அப்படி அவங்க எதையுமே பண்ணலனா 3 முறை இந்த சர்பத்தை குடிச்சாகணும். சரியாடா? அப்படின்னா உணவு இல்லையோ? சாப்பாட மறந்துடுறா. இது வந்து விசேஷமான என்னோட பழங்கள் போட்ட சர்பத்து. ஒரு நிமிஷம். ஆனா நாங்க உன்னை எப்படி நம்புறது? நீ ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நிறைய முறை எங்களை ஏமாத்தி இருக்க. என்னால உங்களுக்கு ஆதாரம் காட்ட முடியும். பாத்தீங்களா, இந்த சர்பத்தை குடிச்சு விட்டேன். எனக்கு முன்னாகலையே நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன? சரி, ஓகே, எங்களை பிரமாதம் இல்ல? இந்த சர்பத்தை பல அரிய வகை பழங்களை வச்சு உருவாக்கி இருக்கட்டா. யாராலையும் இதை கண்டிப்பா குடிக்காம இருக்கவே முடியாது. ஒருவேளை எல்லாமே என்னோட திட்டப்படி நடந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த மூளை இல்லாத மிருகங்களால சரியா நடக்க கூட முடியாது. அப்புறம் நான் இதுகளோட கதையை முடிச்சிடுவேன்.
ரெடியா பப்ளு? வந்து ஏதாச்சும் சீக்கிரம் பண்ணி காட்டு. நீங்க எல்லாரும் இவ்வளவு சொல்றீங்கன்னா நான் இதையே குடிச்சிடுறேன். ஓகே, என்ன கொஞ்சம் மன்னிச்சிடு. என் காது ஜவ்வு கிழிஞ்சிச்சு போல இருக்கு. இதுவும் ஒரு திறமை. என்னையே இப்படி பண்றியாடா குண்டா? எனக்கும் நேரம் வரும்டா. பப்ளு. ஓ சரி, நான் ஒரு மாயாஜாலக்காரன். இப்ப என்னுடைய மாயாஜாலத்தை நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. என்னடா ப்ளோ? சரிடா டப்ளு, இப்ப நீ இங்க என்னடா பண்ண போற? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எனக்கு என்ன சர்பத் வேணும்? ஒருத்தங்களால எதுவும் பண்ணி காட்ட முடியலனா அவங்க 3 முறை சர்பத்தை குடிக்கணும். நான் தோத்துட்டேன். எனக்கு எதுவுமே ஞாபகம் வரவே மாட்டேங்குது. சரி, அப்ப நீ 3 முறை இந்த சர்பத்தை குடிச்சாகணும். நீ சொன்னா நான் குடிச்சிடுறேன். இது விடு, இத நான் மொத்தமா குடிச்சிடுறேன். மொத்த சர்பத்தையும் குடிக்க போறியா? எனக்கு ஒரு கிளாஸ் கூட கிடைக்கல. ஆமா, இப்படி பண்ண கூடாது. என்னோட திட்டம் ரொம்ப நல்லா வேலை செய்யுதே. எல்லாரும் குடிச்சு விட்டு இங்கேயே மயங்கி விழ போறாங்க. பிரமாதம். இப்ப திரும்பவும் நீங்க எல்லாரும் என் படையில மாட்டிக்கிட்டீங்களாடா? என்கிட்ட மோதுறது ஒண்ணு அவ்வளவு நல்லது கிடையாதுடா முட்டா பசங்களா. சும்மா விட மாட்டேன், நீ ரொம்ப கெட்டவ. நீங்க என்ன முதல் தடவையா சந்திக்கிறீங்களா? அப்படின்னா சரி, உனக்கு என் மேல அவ்வளவு வெறுப்புன்னா முதல்ல உன்னையே இங்க இருந்து அனுப்பிடுறா. நீங்க 2 பேரும் எப்படி இன்னமும் திடமா நின்னுகிட்டு இருக்கீங்கடா? எங்களுக்கு ஒண்ணும் ஆகல. நீ கவனிக்கலன்னு நினைக்கிறேன். எங்க வயிற்றுக்கு எதுவும் ஆகாது. உன் வேலையை நீ காட்டிட்டல. நீ என்ன நோக்கத்தோட வந்தன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. எங்க எல்லாரையும் நீ முட்டாளாக்கிடலாம் நினைச்சியாடா? எனது நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னே எனக்கு ஒண்ணும் புரியலையே. அது என்னவா வேணாலும் இருக்கட்டும். ஆனா இதுதான் நான் குடிச்சதுலயே சுவையான சர்பத்தா இருந்தது. அவனை விடாத புடி. இப்போ உன்னால முடிஞ்ச தப்பிச்சு காட்டு. நான் இவ்வளவு சீக்கிரமா தோத்து போயிடுவேன்னு நீங்க 2 பேரும் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா முட்டா காரடிகளே, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கடா. இந்தங்கடா இன்னொரு சுவையான விஷயம். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மரத்துல மருந்து வச்சிருந்தேன்டா. ஆனா இன்னைக்கு இந்த மரம் உங்களை காலி பண்றதுக்கு உதவியா இருக்கும்னு யாரு நினைச்சா? நீங்க சுவாசிச்ச இந்த கேஸ் எல்லாமே 1000 தூக்கத்தை வரவழைக்கிறதுடா. புரிஞ்சுடாடா? சரியா? இப்போ உனக்கு அந்த வானத்துக்கு மேலேயே பறக்கிற மாதிரி இருக்குது இல்ல? கூடவே இன்னொரு முக்கியமான விஷயம், நான் அப்படியே சும்மா விட்டுடுவேனா? நான் இதுல இன்னொருத்தையும் கலந்துருக்கேன்டா. யாராவது அடங்க யாரோட கேட்கறல்ல? நான் கேட்ட பொருட்கள் எப்ப கிடைக்கும்? அது வந்து முதலாளி கோவப்படாம கேளுங்க. என்கிட்ட ஒரு சூப்பரான நியூஸ் இருக்கு. நீ சொல்றது எதுவுமே எனக்கு கேட்கல. என்ன வளரிக்கிட்டு இருக்க? ஐயோ முதலாளி, இந்த செய்தியை கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அந்த உருப்படாத கரடிகளையும் அதுகளோட நண்பர்களையும் நான் மொத்தமா இங்க புடிச்சு வச்சிருக்கிறேன். ஆமாவா? உண்மையாதாங்க ஐயா. சீக்கிரமா அதுகளை எனக்கு அனுப்பி வை. நான் மார்க்கெட்ல அதுகளை நல்ல விலைக்கு வித்துறேன். உனக்கு கொஞ்சம் மலாய் கிடைக்கும். இப்போடா ரொம்ப பெரிய பணக்காரனாக போறேன். நான் ஒரு பணக்காரன் ஆயிட்டேன். ஏ அடே மடையா, இந்த கேஸோட பாதிப்பு எப்படா இறங்கும் சொல்லு. சொல்லா சாயந்தரத்துக்குள்ள இறங்கிடுடா நண்பா. இந்த பூக்கள் எவ்வளவு அழகா இருக்கு. என்னை இப்படியே விட்டா நான் அப்படியே படுத்துட்டு இந்த பூக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதை தவிர நம்மளால வேற என்ன பண்ண முடியும்?